ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்றைக்கி நான் கேவுர் மாவு வச்சு சிமிலி உருண்டை செய்ய போகிறேன். பாரம்பரிய ஸ்நாக் ரெசிபி. இதை ராகி சிமிலி உருண்டை, எள்ளு இடி எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 4 கப்பு ஆரிய மாவு எடுத்திருக்கேன், அதாவது ராகி மாவு. இது வெறும் ராகி மாவுன்றதுனால தோசைக்கல்லில் ஒட்டும், அதனால் அடையாக தட்டலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக அப்படி தோசைக்கல்லில் ஊற்றிட்டு தடவுற மாதிரி பிசைஞ்சிக்கலாம் மாவை. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிக்கிறேன். இதுக்கு ஒரு 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன், அதை நான் திருவி வச்சுக்க போகிறேன். நான் உரலில் இடிக்கிற மாதிரி இருந்தால் உடச்சி வச்சுக்கலாம். நான் மிக்சியில் தான் பண்ண போகிறேன், அதனால் இப்படி திருவிக்கிறேன். 1/2 கப் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு எடுத்து வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு நிலக்கடலை வறுத்து போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வறுத்தது வச்சுருந்தாலும் போட்டுக்கலாம். ஒரு தோசைக்கல்லை சூடாக்கிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு சும்மா கையிலேயே அப்படியே லைட்டாக தடவி விடுங்க, சுட்டுக்காமல். இதுக்கு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அடையாக தட்டினா திருப்பும் போது உடஞ்சி விழுகும், அதனால நான் கொஞ்சம் தின்னா இந்த மாதிரி மாவு கரைச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்து தனியாக வச்சிடலாம். செஞ்சு வச்ச அடையை கொஞ்சம் நேரம் ஆற விடணும். ஆறின உடனே இந்த மாதிரி சின்னதாக பிச்சு போட்டு உரலில் போட்டு இடிக்கணும். இப்போ உரல் இல்லை, அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அரைச்ச அடையை 2ஆக பிரிச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு பாதியில் 1/2 கப் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து அரைச்சிக்கலாம். அதோடவே 1/2 கப் வெல்லத்தையும் அரைச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான். இதை இப்போ எடுத்து தனியாக வச்சுட்டு இன்னொரு பாதியில் 1/2 கப் வெள்ளை எள்ளு, 1/2 கப்பு கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் 1/2 கப் வெல்லத்தையும் போட்டு அரைச்சிடலாம். அரைச்ச அடமாவு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த கடலை போட்டு அரைச்சதை தனியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு கடலை போட்டு அரைச்சதை தனியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இது ஒரு வாரத்துக்கு தாங்கும், கெட்டு போகாது. அவ்வளோதான். நல்ல சத்தான ஒரு ராகி உருண்டை ரெடி ஆயிடுச்சு, சிமிலி உருண்டை. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.